ஷாமலா தேவியினோட காயத்ரி இருக்கு. மாதங்கி காயத்ரி சொல்லலாம், மாதங்கி 108 போற்றி சொல்லலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியலைங்க. 10 மகாவித்யாக்குள்ளயும் யார் ஒருத்தர் அந்த 10 மகாவித்யால ஒரு மகாவித்யா காலை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தாயார்கள் அந்த மாதங்கி தாயாரை கல்யாணம் பண்ணும்போது தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்ப சீர் அப்படின்றது கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்பயும் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா, பொண்ணு வீட்டு சீர் அப்படின்னு. அப்ப சீர் கொடுக்க முனிவர்கிட்ட எதுவும் இல்லை. அப்ப தேவர்கள் எல்லாம் சுத்தி இருக்கவங்க எள்ளி நகைக்கிறாங்க, அகிலலோக ஐயனுக்கு சீர் கொடுக்க உனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு. அப்ப ஈசன் சொல்றாரு, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து ரொம்ப அதீதமா போகும்போது அவங்க வந்து தெய்வத்தை அப்பாவாவோ அம்மாவாவோ பார்க்க மாட்டாங்க. அம்பிகை கோயில்லாம் காமாட்சி கோயில்லாம் போனீங்கன்னா பால திரிபுர சுந்தரி போட்டோ இருக்கும். ஒரு அழகான 8 வயசு குழந்தை, அது வந்து பாருங்க, அவளை பால திரிபுர சுந்தரியாவும் கும்பிடலாம். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். புரட்டாசி மாசம் வரக்கூடிய 9 நாள் கொண்டாடக்கூடிய நவராத்திரினா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாசம் தொடங்கி இருக்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரி பத்தி நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல்களை சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் தீபா அருளாளன் மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். அந்த விஜயதசமியோட சேர்த்து அந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 9 நாள் நவராத்திரி பத்தி எல்லாருமே வந்து அதனுடைய சிறப்புகள் அறிஞ்சவங்க தான். ஆனா இந்த மாசம் தை மாசம் வரக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம், அதனுடைய சிறப்புகள் பத்தி நம்ம நேயர்களுக்காக. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னாலே அம்பிகையை போற்றும் விதமா அமையக்கூடியதுதான் இந்த நவராத்திரி பண்டிகைகள் அப்படின்றது. அம்பிகையினோட முழு முதற் கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யார் ஒரு நாரி சக்தியும், அதாவது பெண்ணும் அம்பிகையினோட காலை பிடிக்கும் போது சுயம் அம்பிகையாவே மாறுவா அப்படின்றது தாத்பரியம். புரியுதுங்களா? பொதுவா இந்த நவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4 நவராத்திரிகள் இருக்குமா. நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு நவராத்திரி தான் தெரியும் இல்லைங்களா. இதுல வந்து பாருங்க, முதல்ல ஆனி மாதம் வரக்கூடிய நவராத்திரி, இதை வந்து ஆஷாட நவராத்திரி அப்படிம்பாங்க. இந்த ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை தொடங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுது. இது வந்து பாருங்க, நம்ம வாராகி தாயாருக்கு அதி உத்தமமான நாட்களா கருதப்படுது. அந்த 9 நாட்களும் வாராகிய வழிபாடு பண்ண உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா நவராத்திரி, நீங்க சொன்ன மாதிரி புரட்டாசி மாதம் அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து 9 நாட்கள் கொண்டாடக்கூடியது. அது வந்து பாருங்க, அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரையும் வந்து 3 பேரோட கருணையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதி அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய குருஜிகள் எல்லாம் அந்த 9 நாட்களுக்காக காத்திருப்பாங்க ஒரு வருஷம் ஃபுல்லும். ஏன் அப்படின்னா அன்றைய தினம் அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது, நான் 1 மடங்கு அம்பிகையை வழிபாடு பண்றேன் அப்படின்னா 10,000 மடங்கு பலன். புரியுதுங்களா? இது வந்து தாந்திரிக ரீதியாவும் சரி, சாத்வீக ரீதியாவும் அந்த நவராத்திரிக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 3வது வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமையிலிருந்து 9 நாட்கள் வரக்கூடியதுதான் இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படிம்பாங்க. இந்த ஷியாமலா நவராத்திரி யாருக்கு அப்படின்னா மாதங்கி தாயார், ராஜ மாதங்கி ஷியாமலா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கான நவராத்திரி. 4வது ஒரு நவராத்திரியும் இருக்குமா. இது பங்குனி மாதம் வரக்கூடிய நவராத்திரி. பங்குனி மாதம் அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிச்சு 9 நாள் திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒருத்தி நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு அழகான சின்ன பொண்ணு. அம்பிகை கோயில்லாம் காமாட்சி கோயில்லாம் போனீங்கன்னா பால திரிபுர சுந்தரி போட்டோ இருக்கும். ஒரு அழகான 8 வயசு குழந்தை. அது வந்து பாருங்க, அவளை பால திரிபுர சுந்தரியாவும் கும்பிடலாம். 16 வயசு ஷோடசி அப்படிம்பாங்க. ஷோடசி அப்படின்றது திரிபுர சுந்தரினோட இன்னொரு ஃபார்ம், அப்படியும் கும்பிடலாம். அந்த ஷோடசி வந்து பாத்தீங்கன்னா துணை அழகு அப்படிம்பாங்க. 17 14 லோகத்துல அவளை மாதிரி அழகு யாரும் கிடையாதான். அதனாலதான் அவளை பார்த்து ஈசன் சுபாங்கி அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த மாதிரி ஒரு அழகு. அப்ப அந்த தாயாரை வழிபாடு பண்ணும்போது அத்துணை அழகு வழிபடுறவங்களுக்கு வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரி, அந்த விதத்துல வந்து பாருங்க, இப்ப வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி. சரிங்களா? இந்த ஷியாமலா நவராத்திரி, இந்த ஷியாமலா அப்படின்றது யாரு அப்படின்னா அம்பிகை தான் ஷியாமலா. இவ வந்து பாருங்க, இவளோட வரலாறு நம்ம மக்களுக்கு தெரியணும். அப்பதான் அந்த வழிபாடுனோட பெருமை தெரியும் இல்லைங்களா. அப்ப ஷியாமலா வந்து இந்த பூமியில உதிச்சதனோட வரலாறு என்ன அப்படின்னா, மதங்க முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருமா. அவர் வந்து பாருங்க
பிரளயம், அதாவது உலகம் வந்து அழியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி அழியும் போது அவர் தவத்துல இருக்காரு, ஈசனை நோக்கி தவத்துல இருக்காரு. பொதுவா வந்து பாருங்கம்மா, இந்த தவத்துல இருக்கவங்களுக்கு, ஞானிகளுக்கு, சித்த புருஷமார்களுக்கு, முனிவர்களுக்கு அதெல்லாம் உலகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உலகம் செழிச்சாலும் பரவாயில்ல, ஏன் எண்ணம் சித்தம் சிவனை நோக்கியே இருக்கு அப்படின்றவங்க தான். அப்ப அந்த பிரளயத்திலயும் அவர் வந்து நிஷ்டையில இருக்காரு. தண்ணி ஃபுல்லும் சூழும்போது அவரோட நிஷ்டை கலையுது. அப்ப என்ன பண்றாரு, ஐயோ நான் வந்து தவத்துல இருக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாரதர் எதிர தென்படுறார். நாரதரை கேட்கிறாரு, நான் நிஷ்டையில இருக்கணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்போது, திருவெங்காடு போயிட்டு நீ உன்னோட தவத்தை தொடரு அப்படின்னு நாரதர் சொல்றாரு. திருவெங்காடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதன் ஸ்தலம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்றது இன்றளவும் அந்த புதனோட இருக்கிற ஒரு கோயில், புதனோட பரிகார ஸ்தலம் அப்படின்லாம். அந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து பாருங்க நிஷ்டையில இருக்காரு. இவரோட நிஷ்டைக்கு மயங்கி, இவர் செஞ்ச தவத்துக்கு மயங்கி அம்பிகையும் ஈசனும் ஒரு சேர அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்கும்போது அம்பிகையை பார்க்கிறாரு. அம்பிகை அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அழகு. ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி கோடான கோடி முறை அவ அழகா இருக்கா. அவளோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் பார்க்கறாரு. பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அவளை பார்க்கும்போது ஆசை வருது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து ரொம்ப அதீதமா போகும்போது அவங்க வந்து தெய்வத்தை அப்பாவாவோ அம்மாவாவோ பார்க்க மாட்டாங்க, தன்னோட குழந்தையாவே பாவிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மதங்க முனிவர் அம்பிகையை பார்க்கும்போது அவ நம்மளுக்கு பொண்ணா இருந்தா எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறாரு, ஒரு க்ஷணம் ஆசைப்படுறாரு. இத ஈசன் புரிஞ்சுக்கிறாரு. ஈசன் புரிஞ்சு என்ன சொல்றாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு. அம்பிகையே உனக்கு பொண்ணா பொறப்பா அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதுக்கும் மேல அம்பிகையும் புரிஞ்சுக்கிறா. அம்பிகையும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரளயம் எல்லாம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாருங்க ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மதங்க முனிவரும் அவரோட மனைவி சிற்கலை, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மதங்க முனிவர் காலையில போறாரு. அவர் வந்து ஸ்நானம் பண்றதுக்கு போகும்போது அந்த ஆற்றங்கரையில ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. ஒரு பச்சை கலர்ல இருக்கு அந்த பெண் குழந்தை. ஒரு பச்சை கலர் பெண் குழந்தை, ஆனா அழகா இருக்கு. மரகத பச்சை அப்படிங்கிறாங்க. அந்த மரகத பச்சையில ஒரு குழந்தை இருக்குன்னா எப்படி இருக்கும், ஒரு சைடு அதை பார்த்தா அந்த கலரை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா தெரியுது, ஆனா ஒரு சைடு அந்த குழந்தையினோட அழகுல இவர் மயங்குறாரு. அவர் புரிஞ்சுக்கிறாரு அம்பிகை தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு வந்து அந்த குழந்தைய பாலூட்டி சீராட்டி அவரோட மனைவியை வளர்க்குறாங்க. அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருவ வயது வருது. பருவ வயது வரும்போது அம்பிகையாச்சே, ஈசனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், திருமணம்னா ஈசன் கூட தானே நடத்தணும். அப்ப என்ன பண்றாங்க, கைலாயத்துக்கு போயிட்டு ஈசனை வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஈசனும் வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதங்கி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப அந்த மாதங்கி தாயார கல்யாணம் பண்ணும்போது தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க. அப்ப சீர் அப்படின்றது கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்பயும் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா, பொண்ணு வீட்டு சீர் அப்படின்னு. அப்ப சீர் கொடுக்க முனிவர்கிட்ட எதுவும் இல்ல. அப்ப தேவர்கள் எல்லாம் சுத்தி இருக்கவங்க எள்ளி நகைக்கிறாங்க. அகிலலோக ஐயனுக்கு சீர் கொடுக்க உனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு. அப்ப ஈசன் சொல்றாரு, சீர் வாங்குறது தப்பு, சீர் வாங்கக்கூடாது. பெண் வீட்டுல பொண்ணையே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க கண்ணையே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, எதுக்கு சீர் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த காலத்திலேயே வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்தவர் ஈசன் அப்படின்னு சொல்லலாம். வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கும் மேல இல்ல எப்படி சீர் இல்லாம கல்யாணம் பண்றது அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது ஈசன் என்ன பண்றாரு, கையில இருக்க பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து அந்த பொன் வீட்டாருக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது என்னன்னா இப்ப அது வந்து நடந்துருச்சு இல்லைங்களா, பொண்ணு வீட்டுல பெருசா வந்து வரதட்சணை வாங்காம இருக்கிறது இப்ப நிறைய இடத்துல நடக்குது. அதே மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பொண்ணுக்கு காசு கொடுத்து சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடியதும் நடக்கும் அப்படின்றது அதனோட தாத்பரியம். புரியுதுங்களா? அதுக்கும் மேல ஈசனோட தயால குணம் அப்படின்றது இங்க தெரியுது. சரி, அந்த அம்பிகை தான் வந்து பாத்தீங்கன்னா மாதங்கி தாயார், ஷாமலா, ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசன் மதங்கேஸ்வரர். புரியுதுங்களா? இந்த அம்பிகை தான், அந்த அம்பிகையை வந்து வழிபாடு பண்ணும் பொருட்டு வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாமலா நவராத்திரி. சரி, இந்த ஷாமலா நவராத்திரி கதை நம்ம சொல்லிட்டோம். இந்த தாயார் அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, இந்த தாயாரை வழிபாடுறது மூலியமா என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது கேட்டீங்க. இந்த ஷாமலா தேவி மாதங்கி தாயாரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி அப்படிம்பாங்க. அதாவது சரஸ்வதி தாயாரோட தந்திர சுரூபினி, தாந்திரீக சுரூபினி அப்படின்றது சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யாகம் நடத்துறோம் அப்படின்னா கூட நம்ம சாதா கணபதி யாகம் நடத்துறதும் உண்டு, கணபதி ஹோமமும் உண்டு, தாந்திரீக ரீதியா கணபதி ஹோமம் நடத்துறதும் உண்டு. இந்த தாந்திரிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதர்வன மகரிஷி ஈசன் சொல்ல எழுதின நிறைய மந்திரங்கள் அப்படின்றது இருக்கு. ஆக அந்த அதர்வன வேதம் தான் இதுக்கு வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாயாரை வந்து பாருங்க வழிபாடு பண்றது மூலியமா உலகத்தில் உள்ள அத்துணை ஞானங்களும் தாயாருக்கு, அதாவது கும்பிடுறவங்களுக்கு கிடைக்கும். தாயார் அருளுவா அப்படின்றது அர்த்தம். அதாவது ஞானங்கள்னா இந்த ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா, அந்த 64 கலைகள்லயும் ஒருத்தவங்க தேர்ச்சி பெறுவாங்க.
நிறைஞ்ச ஒரு புத்திசாலித்தனம், நிறைஞ்ச ஒரு அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கோடான கோடி ஜீனியஸ் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க? அந்த அளவுக்கு ஒரு ஞானமும், தெளிவும், புத்தி கூர்மையும் உருவாகும் அப்படிம்பாங்க. அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு தாயாரினோட வழிபாடு அதி அற்புதமான வழிபாடு. அதாவது பெற்றோர்கள் நெறைய பேர் என்ன பண்றாங்க, பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தாயார்கள் இந்த மாதங்கி தாயார வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது சூப்பர், சூப்பர். விசேஷமா. எல்லா கலைகளும், எல்லா சித்துக்களும் அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. உச்சிஷ்ட சண்டாலினி அப்படிம்பாங்க. அதாவது இவள தாந்திரீக ரூபத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அசுத்தத்தின் தாயார் அப்படின்னும் அவள வழிபாடு பண்றாங்க. ஆக உச்சிஷ்ட சண்டாலினி அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ராஜ மாதாவா வரணும். இந்த ஆன்மீகத்துல பெரிய அளவுல அவங்க ஒரு போற்றப்படணும் அப்படின்னாலும் தாயார வழிபாடு பண்ணலாம். ஓகே. தாயார பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் காளிதாசர். அவர் காளிய கும்பிட்டு தான் ஒரு மக்கா இருந்தவர் பெரிய கவிஞர் ஆறாரு இல்லைங்களா? அப்படி பட்டவர் பாத்தீங்கன்னா, ஷியாமளா தாயார போற்றி வணங்கியிருப்பார். ம். ஷியாமளா தண்டகம் அப்படின்றது ஒண்ணு பாடியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா, ஷியாமளா தாயார் எப்படி போற்றுறாரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு வடிவமுடைய ஒரு அம்பிகை. இவ பாத்தீங்கன்னா, மரகத பச்சை நிறத்தவள். ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில கரும்பு, ஒரு கையில கிளி வச்சிருப்பாளாம். அப்ப அந்த கிளி எதை உணர்த்துது அப்படின்னா, யார் ஒருத்தர் தாய வழிபாடு பண்றாங்களோ, அவங்களோட சொல் வன்மை அதிகமாகும். அவங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு கிடையாது. பேச்சாற்றல் நிறைய இருக்கும் அப்படின்றத உணர்த்துது. கரும்பு இனிமையா பேசக்கூடியவங்க அப்படின்றத உணர்த்துது. அதே மாதிரி அவ கையில ஒரு மாணிக்க வீணை வச்சிருப்பாளா, அந்த மாணிக்க வீணை ஞானத்தின் அடையாளம் அப்படின்றாங்க. அவள பாத்தீங்கன்னா, கவி காளிதாசர் ரொம்ப அழகாவே புகழ்ந்திருப்பாரு. அதாவது பெருத்த முலையால், சிறுத்த இடையால், மரகத பச்சை நிறத்துடையால், கிளி கையில் ஏந்தியவள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆக அவள வழிபாடு பண்றது அப்படின்றது அதிகமான ஞானம், படிப்பு எல்லாமே வரும். இப்ப படிச்சு முடிச்சுட்டோங்க நாங்க. நாங்க படிச்சு முடிச்சுட்டோம். எங்க வீட்ல படிக்கிற பிள்ளைங்க யாரும் இல்ல. இப்ப நாங்க எதுக்கு வழிபாடு பண்ணணும்? சிலருக்கு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்ப அம்பிகைய எதுக்கு வழிபாடு பண்ணணும்? பொதுவாவே பாத்தீங்கன்னா, நம்ம 10 மகாவித்யாக்குள்ளயும் யார் ஒருத்தர் அந்த 10 மகாவித்யால ஒரு மகாவித்யா கால பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, அவங்கள எதிர்க்க ஒரு சக்தி உலகத்துல பொறக்கல அப்படின்னு அர்த்தம். இப்ப ஓகே. நீ தாயார, மாதங்கி தாயார வழிபாடு பண்ணிட்ட அப்படின்னா, இங்க நீ தான் பிரதானமா இருப்ப. ம். அதாவது இப்போ பல கோடி போட்டு ஒருத்தவங்க அந்த ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கி இருந்தாலும் அவங்களும் உங்க காலடியில இருப்பாங்க. ஓகே, இதுதான் ஓகே. அம்பிகை வழிபாட்டினோட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே ஒரு கருத்து உண்டுமா, அதாவது உலகத்திலேயே அதி அற்புதமான, அதி உண்மையான, அதி உத்தமமான, அதி மேன்மையான வழிபாடு சிவ வழிபாடு. அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு. சூப்பர், ஆக சூப்பர்மா. சக்திய நீ எந்த ரூபத்துல கும்பிட்டாலும், அம்பிகைய 10 வித்யாவா கும்பிடு, இல்ல காமாட்சியா கும்பிடு, மீனாட்சியா கும்பிடு, விசாலாட்சியா கும்பிடு. எப்படி கும்பிட்டாலும் அம்பிகையினோட கடாட்சம் அப்படின்றது பெரும் அளவுல கிடைக்கும் அப்படின்னு ஓகே. சொல்லலாம். அது நம்மளுக்கு இந்த அபிராமி அந்தாதி கதையே தெரியும் இல்ல? அதாவது அமாவாசைய பௌர்ணமியா மாத்தின அபிராமி பட்டருக்காக இல்லைங்களா? ஆக இந்த மாதிரி அம்பிகையினோட கடாட்சம், அம்பிகையினோட கருணை பார்வை அப்படின்றது ரொம்ப எளிதுமா கிடைக்கிறதுக்கு, ரொம்ப எளிது. பெருசா போற்றி புகழணும் அப்படின்றதில்ல. அவள சாதாரணமா கும்பிட்டாலே நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிடுமா. சூப்பர் மேம். அதாவது மாதங்கி தாயார பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. மாதங்கி தாயார இந்த நவராத்திரியில வழிபட்டா என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல மேம். இந்த நவராத்திரி இப்போ ஏன்னா அந்த நவராத்திரியில நமக்கு தெரியும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய ம். நவராத்திரியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் வைப்பாங்க. கொலு வச்சு அழகா ஆமா. வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ம். ஷியாமளா நவராத்திரியில என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் மேம்? நம்ம வீட்ல ஷியாமளா தேவியினோட போட்டோ இருக்கு, மாதங்கி தாயாரோட போட்டோ இருக்கு அப்படின்னா அவள பிரதானமா எடுத்து வச்சு வழிபாடு பண்ணலாம். போட்டோ இல்ல அப்படின்னா அவள கலசத்துல ஆவாகனம் பண்ணலாமா. அந்த கலசத்துல ஆவாகனம் பண்றது அப்படின்றது பாருங்க 9 நாளும் செய்யலாம். இப்ப 9 நாள் எங்களுக்கு தெரியலைங்க. ம். எங்களுக்கு ஷியாமளா நவராத்திரி பத்தியே தெரியல. இந்த பதிவ பார்த்து தான் நாங்க செய்றோம் அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இந்த 9 நாள்ல ஒரு நாள் பண்ணாலும் 9 நாள் பண்ண பலன் அப்படின்றது கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலசம் நிறுத்தலாம். கலசம் நிறுத்துறது தண்ணி ஊத்தி, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு, 4 ஏலக்காய் போட்டு, மாவில வச்சு, ஒரு மட்டை தேங்காய் வச்சு கலசமா நிறுத்திக்கலாம். அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். அம்பிகையா பாவிச்சுக்கலாம். இல்ல அந்த கலசத்துக்குள்ள பச்சரிசி, ஒரு ₹1 காயின் போட்டு, ₹1 நாணயம் போட்டு கலசம் நிறுத்தலாம். ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு கலசம் நிறுத்தலாம். அதே மாதிரி அவளையும் அம்பிகையா பாவிச்சுக்கலாம். இப்ப கலசம் நீர்ல நிக்கிறதும் வைக்கிறதும் இருக்கு. அதே மாதிரி அரிசி வச்சு வைக்கிறதும் இருக்கு இல்லைங்களா? கீழே ஒரு பெரிய தாம்பால வைக்கணும். அதுல கொஞ்சம் அரிசி பரப்பி கலசம் நிறுத்தி, அந்த கலசத்தை அம்பிகையா அலங்காரம் பண்ணி, ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வரலட்சுமி பூஜைக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி கலசம் நிறுத்தி அலங்காரம் பண்ணி, அவளுக்கு தூப தீபம், பூக்கள் எல்லாம், மாலை எல்லாம் போட்டு, அவளோட
மந்திரங்கள் எத்தனையோ இருக்குமா. ஷாமலா தாயார்னோட 108 போற்றி இருக்கு. அதுக்கும் மேல ஒரு உன்னதமான மந்திரம் இருக்கு. ஹோம் ரீம் க்ளீம் ஹூம் மாதங்கி ஃபட் ஸ்வாஹா. இது வந்து பாத்தீங்கன்னா தாந்திரீக மந்திரம். தாந்திரீக மந்திரம் வந்து சொல்ல சிலர் பயப்படுவாங்க இல்லைங்களா? அவங்க சாத்வீகமான மந்திரம். ஷாமலா தேவியினோட காயத்ரி இருக்கு. மாதங்கி காயத்ரி சொல்லலாம். மாதங்கி 108 போற்றி சொல்லலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியலைங்க. அபிராமி அந்தாதினோட 101 பாடல் படிக்கலாம். அதாவது 100 பாடல் கூட 101வது பாடல் 100 பயனும் படிக்கலாம். இல்லைன்னா லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். அம்பிகை தானே. அத பாராயணம் பண்ணிட்டு அப்படி இல்ல இந்த மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதேன். அந்த மந்திரம் வந்து பாருங்கம்மா, நம்ம ரொம்ப முடியாம இருந்தா கூட மைஷாசுரமர்தினி மந்திரம் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பாருங்க நம்மள அறியாம ஒரு உத்வேகம் அப்படின்றது வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் முருகப்பெருமானோட திருப்புகழ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து டயர்டே வராது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அம்பிகையினோட மந்திரம் பாராயணம் பண்ணிட்டு அவளுக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வைக்கணும். ஒண்ணு சக்கரை பொங்கல், பால் பொங்கல், இல்லைன்னா பால் கொழுக்கட்டை, இல்ல பாயசம், ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது நிவேதனம் பண்ணி கற்பூரம் காமிச்சிட்டு அவகிட்ட உங்களோட உள்ள குமுறல்களை நீங்க வேண்டிக்கலாம். வேண்டிக்கினா வேண்டது வேண்டபடியே நடக்குமா. இது 9 நாளும் செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம். இப்பயே 2 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 3 நாள் செய்யலாம், 5 நாள் செய்யலாம். இனி வரும் நாட்கள் தொடர்ந்து செய்யலாம். எப்படி உங்களுக்கு முடியுதோ, இல்ல முடியலையா கடைசி ஒரு நாளாவது செய்யலாம். எல்லா பலன்களும் கிடைக்கும். ஷியாமலா நவராத்திரியோட சிறப்புகள் பத்தியும் அந்த மாதங்கி தாயாருடைய அம்சங்கள் வரலாறுகள் பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா வந்து படிப்பு வந்து ஒரு தலையாய கடமை, இன்னைக்கு வந்து மறுக்க முடியாத ஒரு இது. ஸோ அந்த படிப்புக்கு வந்து அம்மா உதவுறாங்க அப்படின்றப்ப வந்து இந்த வழிபாடு ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. நன்றி மேம். நன்றி. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா? ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.